கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட, இந்த நாளை எங்கள் வாழ்க்கையில இன்னும் ஒரு நாளை எங்கள் கூட்டி கொடுத்துருக்குறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுங்க ராஜா. நீங்க பேசினால் நாங்கள் பிழைப்போம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், அதுல 15ஆம் வசனத்தோடு வாசிப்போம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள். எதுக்கு ஆயத்தமா இருக்கணுமா? ஆமா, இன்னொரு வசனம் சொல்லுது, ஆயத்தமா இருங்கள். ஆமா, நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை உன்னோடு இருக்கவளை ஆயத்தப்படுத்து. இயேசு கிறிஸ்து வருகைக்கு என்ன பண்ணணும்? நீ ஆயத்தப்பட வேண்டும். ஆமா, நம்ம எல்லாரும் காலையில ரொம்ப ஆயத்தமா கிளம்பிட்டு இருப்போம். ஆனா இங்க சொல்ற பேசுறதுக்கு எப்படி வேணுமா? நம்ம எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு இந்த ஆண்டு நேரத்தில் அழகா சொல்ல இருப்பாங்க. அது எப்படியா சாந்தத்தோடு அவன்கிட்ட, எங்கேயா சாந்தத்தோடு பேசினா அவன் மேலே எரிஞ்சு விழுகிறாரு, சாந்தத்தோடு பேசினா நம்ம திட்டுறாரு, அப்படி இல்லை, கேட்கிறவங்ககிட்ட, ஆமா, உங்களை மதிக்கிறவங்ககிட்ட. ஆமா, அதாவது வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்துக்கு வீடு எது பாத்திரமா இருக்கோ அந்த வீட்டுக்கு நுழையுங்கிறார். ஆமா, உங்களை மதிக்கிறான்னா அந்த வீட்டுக்கு நுழை. உங்களை மதிக்கலையா, ஆமா, அதை விட்டுட்டு என்ன பண்ணு, தூசி தட்டிட்டு வந்துட்டே. அப்படி உங்களை யாரும் மதிக்கலையா, அதை காயப்பட்டுருக்குறீங்களா? இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, எனக்கு நான் எவ்வளவோ சமாதானமாக போகிறேன், எவ்வளவோ நான் அமைதியாக போகிறேன், ஆனால் எவ்வளோ அமைதியாக போனாலும் என்ன பண்ணாங்க, நம்ம மனசு ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் என்ன பண்ணுங்க, தாழ்மையுள்ள இருதயத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதுக்கும் என்ன பண்ணும், ஐஸ்வர்யம் கணத்தையும் தேவன் தருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அதுக்கு நம்ம சில ஆயத்தங்கள் நம்மளுக்கு தேவைப்படும். உடனே போய் எல்லாத்தையும் சாந்தமாக உடனே சொல்லுவாங்க, நீ நடிக்கிறீங்களா அப்படின்பா. நம்ம சாந்தமாக போய் பேசினா அவங்க என்ன பண்ணுவோம், நடிக்கிறீங்களாம்மா. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை நம்ம சொல்லும் பொழுது, நம்ம மற்ற பேசும் பொழுது, ஆமாம், பஸ்ஸில் போகும்போது டக்குன்னு ஒரு பஸ்ஸில் கூட்டமாக இருக்கும்போது நறுக்குன்னு காலம் மிச்சிட்டா சாந்தத்தோட வரும். ஆமாம், என்னையா பார்த்து நம்ம படம் காலம் மிச்சிட்டு வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவங்கள கோவப்படுவோம். வண்டி ஓடும் போல, வாகனத்தை ஓட்டும் போல டக்குன்னு இடம் கிராஸ் பண்ண வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டேன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுவோம். ஆமாம், வாய்க்கு வந்தபடி என்ன பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பொறுமையாக இருங்க, சோத்திரம், சாந்தத்தோடு காணப்படுது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள் ஆசீர்வாதமானது. ஆமாம், ஒரு மேன்மையை கொண்டு வருகிறதா. ஆமாம், சாந்தத்தோடு கூட வணக்கத்தோடு கூட ஆமாம் ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதான் சொல்றாரு, நீங்கள் எப்பொழுதும், ஆமாம் எப்போதும், அது எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அவன் உங்கள்கிட்ட பழகிறவங்ககிட்ட, கேட்குறவங்ககிட்ட, பேசுகிறவங்ககிட்ட, உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகிட்ட, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் பணிபுரிகிற இடத்துல, நீங்கள் பிரயாணம் பண்ணுகிற இடத்துல, ஆமாம் சோதனை கோவப்படுறதுனால ஆமாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சாந்தத்தோடு வணக்கத்தோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை மெச்சிக்கொள்வார். ஆமாம், கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், உங்களை கட்டி அரவணைத்துக் கொள்வார், உங்களை முத்தமிடுக தேவன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளை நேசிக்கிற அருமையான தகப்பன், அவருடைய குணாதிசயத்தை வந்து கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறான், ஆமாம், எல்லாத்தையும் ஏசப்பா எப்படி இருக்காரு, சாந்தத்தோடு வணக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க. ஆமாம், ஏசப்பா சொல்கிறாங்க, அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கிறார். சாந்தத்தோடு கூட நம்ம என்ன பண்ணோம், ஆமாம், சொல்லும் பொழுது அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில், ஆமாம், அது என்ன பண்ணும், சவுண்டே இல்லாமல் சாந்தமாக என்ன பண்ணும் எல்லா காரியத்தையும். ஆமாம், எப்படா அந்த காரியம் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் இதை பற்றி எதுவுமே முடிவெடுக்கல, செய்யலையா. நீங்கள் அப்படி செயல்படும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்கள் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைகள் அது வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் தடைகளை உடைக்கிறவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறான். கோணனானவர்களை செவ்வைப்படுத்துகிறார் அந்த ஆண்டவர். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகத்தை அவன் பிடித்து கொண்டு வரலாம். என்ன பண்ணும், அவன் சில ஆயத்தங்கள் என்ன பண்ணுது, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு பயங்கரமான ஒரு கொடுமையான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம அறக்க வரக்க போகும்போது ஜெபம் பண்ணுறதுக்கு எப்படி ஆயத்தமாக இருக்கணும், வேத வாசிக்கிறது நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆமாம், கடகடனை வாசிக்கிறத விட உட்கார்ந்து நம்ம நிதானமாக உட்கார்ந்து வாசிக்கும் பொழுது நமக்கு புரியும். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இருதயத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனுடைய வார்த்தை இருதயத்திலே வைத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியத்தை நம்ம அறக்க பறக்க செய்யாம
பதட்டப்படாமல் செய்ய, நிதானமா செய்யும் பொழுது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். ஆவிக்குரிய நிதானித்து பேசுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமா உங்க வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த தகப்பனே, உங்களுடைய ஆயத்தங்களை எங்களுக்கு தரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை நாங்கள் தரித்துக்கொள்ள, ஆண்டவரை சாந்தத்தை நாங்கள் தரித்துக்கொள்ள, வணக்கத்தோடு நாங்கள் புத்தி சொல்ல தரித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரை கேட்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்ல, ஆண்டவரை கேட்காதவர்களுக்கு நாங்கள் எது பிரச்சனை இல்லாதபடிக்கு தகப்பனே நீங்க கற்றுக் கொடுத்து நாங்கள் சரியாய் போதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, நடக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.